सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா, எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 18வது, 19வது மற்றும் 20வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகே ச பண்டிதாஹ் சமதர்ஷினஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 18வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், சாங்கிய யோகியின் குணங்களை பத்தி இந்த ஸ்லோகத்திலும் இதுக்கு அப்புறம் வரப்போற எல்லா ஸ்லோகத்திலும் கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்க போறார். சாங்கிய யோகிகள் எப்படி இருப்பா, அவளோட வர்ணனம் எப்படி இருக்கும், அவ என்னென்ன குணத்தை கொண்டிருப்பா, அவளோட லட்சணங்கள் என்ன, அவளோட இலக்கணம் என்ன, அவரை கிருஷ்ணர் எப்படி நமக்கு வர்ணித்து சொல்றார் என்பதை இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம், சாங்கிய யோகிக்கும் கர்ம யோகிக்கும். அது போலவே இந்த ஸ்லோகத்திலும் இதுக்கப்புறம் வரப்போற ஸ்லோகத்திலும் ஞான யோகிகளை பத்தி, அதாவது சாங்கிய யோகிகளை பத்தி சொல்லுவார். அங்கங்க சின்ன சின்ன இடத்தில் கர்மயோகிகளை பற்றியும் சொல்வார், ஞானத்தின் மகிமையை பற்றியும் சொல்ல போறார் நம்ம கிருஷ்ணர். இந்த அத்தியாயத்தின் இறுதியாக இருக்கும் இந்த ஸ்லோகங்களில் ஞான யோகியை பற்றி அதிகமாகவும் சொல்றார். அவரை பற்றி அந்த ஒரு ஞானத்தை நமக்கு அளிக்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அப்போ ஞான யோகியை பற்றி, சாங்கிய யோகியை பற்றி கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் 18வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் என்றால், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகே ச பண்டிதாஹ் சமதர்ஷினஹ என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், சாங்கிய யோகிகளுக்கு இருக்கும் முக்கியமான 2 குணம். வித்யா வினய சம்பன்னே, வித்யை ஞானம் இருக்கும் அவா கிட்ட, நாலேஜ் இருக்கும் அவா கிட்ட. வினய என்றால் பணிவு இருக்கும். சில பேருக்கு பணிவு அதிகமாக இருந்தாலும் ஞானம் குறைவாக இருக்கலாம். சில பேருக்கு ஞானம் அதிகமாக இருக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் அவருக்கு, ஆனால் பணிவு என்பதே கொஞ்சம் கூட இருக்காது. அவரை விட ஞானத்தில் உயர்வானவர் யாருமே இல்லை என்கிற அந்த ஒரு நினைப்பில் இருப்பா. அப்படி இருக்கும் நபர்கள் மத்தவாக மதிக்க மாட்டா, மத்தவாகிட்ட பணிவாக பணிந்து போக மாட்டா பெரியவா கிட்ட. இப்படி இருக்கும் நபர்களுக்கு ஞானம் இருக்கும், பணிவு இருக்காது. ஆனால் யாரிடம் ஞானமும் பணிவும் ஒரே அளவுல சமமாக அளவுல இருக்கோ அவாதான் சாங்கிய யோகிகள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்பேற்பட்ட சாங்கிய யோகிகள் பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகே ச பண்டிதா சமதர்ஷினஹ என்று சொல்றார் கிருஷ்ணர். இப்பேற்பட்ட ஞானிகள், இப்பேற்பட்ட தத்துவ ஞானிகள், இப்பேற்பட்ட சாங்கிய யோகிகள் ஒரு பிராமணனை, ஒரு அந்தனரையும், ஒரு பசுவையும், ஒரே யானையையும், ஒரு நாயையும், ஒரு சண்டாளனையும் சமமாக தான் பார்ப்பார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்படி இந்த 5 பேரோட உதாரணத்தை எடுத்து கிருஷ்ணர் சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், இந்த 5 பேரோட உதாரணத்தை எடுத்துட்டு எல்லாரையுமே சமமாக தான் பார்ப்பார் என்று அந்த ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த 5 உதாரணத்தை கிருஷ்ணர் நமக்கு சொல்றாங்க. அதாவது இந்த சாங்கிய யோகிகள் இவா எல்லாரையுமே, ஒரு அந்தனரை, ஒரு பசுவை, ஒரு யானையை, ஒரு நாயை, ஒரு சண்டாளனை, இவாளை போல எல்லாரையுமே சமமாக தான் பார்ப்பா. ஒருவர் பெரியவராக இருக்கலாம். இப்போ ஒரு யானை எடுத்துக்கலாம். யானை ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு மனிதனை கம்பேர் பண்ணும்போது, ஒரு மனிதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதனால் யானை பெருசாக இருக்கு, மனிதன் குட்டியாக இருக்கான் என்று அந்த பேதம் இருக்காதாம். 2 பேருமே சமம்தான் என்று சொல்வாராம் சாங்கிய யோகிகள். இதை எந்த அடிப்படையில் அவ சொல்றா என்றால், எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஆத்மா தான் இருக்கிறது. இந்த ஆத்மா பரமாத்மாவின் ஒரு பாகமாக பரமாத்மாவை சென்று அடைவதற்கு எப்பொழுதும் கான்ஸ்டன்டா முயற்சியில இருக்கும் ஒரு ஜீவாத்மாவாக இருக்கு. இந்த ஜீவாத்மா சம்சாரத்தில் பந்தப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் அந்த சம்சாரத்தில் கர்ம பந்தத்தில் இருப்பதால் மட்டுமே இந்த சம்சாரத்தில் பிறப்பெடுத்து எடுத்து 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 இந்த பிறப்பில் ஒரு நாயாக, இந்த பிறப்பில் ஒரு யானையாக, இந்த பிறப்பில் ஒரு அந்தனராக, இந்த பிறப்பில் ஒரு சண்டாளனாக பிறந்திருக்கே தவிர மற்றபடி மீதி எல்லா குணங்களுமே சமமாக தான் இருக்கு. என்றால் ஆத்மா எல்லாருக்குள்ளயும் சமமாக தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஆத்மாக்குள்ள அந்தராத்மாவாக பகவான் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார். அந்த விதத்தில் எல்லாருமே சமம்தான் என்று யார் பார்க்கிறாரோ அப்படி சமதர்சனத்தோடு இருப்பவரை தான் சாங்கிய யோகி என்று சொல்றோம். இவருக்கு பண்டிதன் என்ற அந்த பட்டத்தை சூட்டுறார் நம்மளோட கிருஷ்ணர். உண்மையான பண்டிதன், உண்மையான அறிஞன், உண்மையான அறிவாளி யார் என்றால் எல்லாரையுமே சமமாக சமதர்சனத்தை பின்பற்றுகிறாரோன்னு
அப்படி எல்லாரையும் சமமாக எல்லாருக்குள்ளேயும் அந்த பரமாத்மாவை காண்கிறவர்கள், எல்லாருக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிறார் என்ற அந்த தத்துவத்தை உணர்கிறவர்கள் தான் சாங்கியோகிகள். அவாளைத்தான் பண்டிதர்கள் என்று கூப்பிடுவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் சாங்கியோகிகளை பற்றி என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். இஹைவ தைர்ஜிதः சர்கோ யேஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 19வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு சாங்கியோகியோட குணத்தை பற்றி நம்ம கிருஷ்ணர் அழகாக விளக்கி சொல்றார். போன ஸ்லோகத்தில் சமதர்ஷனையோடு சாங்கியோகிகள் இருப்பார்கள் என்று சொன்னார். அப்பேற்பட்ட சாங்கியோகிகள் எப்படி இன்னும் இருப்பார்கள், அவரோட பெருமை இன்னும் எவ்வளவு இருக்கும், அவ அடையும் அந்த கதி என்ன, அவ மோட்சம் எப்படி பெறுவார்கள் என்பதை விளக்கமாக சொல்றார். இதுவரைக்கும் அதை பற்றி விளக்கமாக சொல்லிட்டு வந்தார். இப்போ இந்த இடத்துல இன்னொரு முறை அதை ரிப்பீட் பண்ணி அழகான வார்த்தைகள்ல சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் இந்த இடத்தில் ஏற்கனவே சொன்ன அந்த கருத்தை வேறு விதமாக எப்படி சொல்றார் என்பதைதான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கணும். அப்ப இது 19வது ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்லும் அந்த வார்த்தைகள், இஹைவ தேர்ஜிதः சர்கோ யேஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி மே ஸ்திதாஹ என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது இப்பேற்பட்ட சாங்கியோகிகள் இஹைவ தைர்ஜிதः சர்கோ யேஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ, ஒரு சமபாவனையோடு ஒரு சமதர்ஷனையோடு இருக்கும் இந்த சாங்கியோகிகள் எல்லாரையுமே சமமாக தான் பார்க்கிறார்கள். இப்படி இருக்கும் இவர்கள் தைர்ஜித சர்கோ என்று சொல்றார். இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த சம்சாரத்தை வென்று விட்டார்கள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். சம்சாரத்தை வெல்வது என்றால் என்ன அர்த்தம்? முதலில் சம்சாரத்திற்கு தோற்பது என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கலாம். சம்சாரத்திடம் நம்ம தோற்பது என்றால் சம்சாரத்தில் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பது, ஜனனம் எடுத்துக்கொண்டே இருப்பது, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்று மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பை எடுத்துக்கொண்டே இருப்பது, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கிற அந்த ஒரு சைக்கிள்ல நம்ம சிக்கிறது தான் இந்த சம்சாரத்திடம் தோற்பது என்பதற்கான விளக்கம். அப்ப சம்சாரத்திடம் ஜெயிப்பது என்பதற்கான விளக்கம் என்ன? அதாவது சம்சாரத்திடம் வெற்றி கொள்வது எப்படி என்றால், மோட்ச முக்தி பெற்றால் இந்த சம்சாரத்திலிருந்து தப்பிக்க முடியும், தப்பிச் செல்ல முடியும். அப்படி சம்சாரம் என்னும் பந்தத்திலிருந்து நம்ம தப்பிச் செல்லணும் என்றால் மோட்ச முக்தி பெற வேண்டும். இப்பேற்பட்ட சாங்கியோகிகள் சமபாவனையை பின்பற்றி இந்த சம்சாரம் என்னும் பந்தத்திலிருந்து தப்பிப்பார்கள், இதிலிருந்து விடுபடுவார்கள் என்று சொல்றார் கிருஷ்ணர். ஏற்கனவே சாங்கியோகிகள் மோட்சத்தை பெறுவார்கள் என்று சொன்னார். அதை இன்னும் கொஞ்சம் அழகாக வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இஹைவ தேஜிதः சர்கோ யேஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி மே ஸ்திதாஹ என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம, எந்த ஒரு மாசம் இல்லாமல் மாசற்ற இறைவனாக இருப்பவர், கடவுளாக இருப்பவர் அந்த பரமாத்மா. அப்பேற்பட்ட பரமாத்மாவை நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம, அனைவரையும் சமமாக பாவிக்கிற, அனைவரையும் சமமாக தன்னோட குழந்தைகளாக பாவிக்கிற அந்த பகவான், அவரை சென்று வா அடைவார். அந்த அப்பேற்பட்ட பரபிரம்மத்திலேயே அவரோட சிந்தனையே, அவரோட மனதை வைத்துக் கொண்டு அவரையே தியானம் செய்து கொண்டு அவரின் சிந்தனையிலே இருப்பவர்கள் இந்த சாங்கியோகிகள் என்று அழகாக கிருஷ்ணன் இந்த இடத்துல சொல்றார். அந்த பரம்பிரம்மத்தை மனதில் வைத்துக் கொண்டே இருக்கும் இந்த சாங்கியோகிகள் இறுதியில் அந்த பகவானையே சென்று அடைகிறார் என்றும் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் சாங்கியோகிகளை பற்றி என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். ந பிரஹ்ருஷ்யேத் ப்ரியம் ப்ராப்ய நோத்விஜேத் ப்ராப்ய ச ப்ரியம் ஸ்திரபுத்திரசம் மூடோ பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 20வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஒரு சாங்கிய யோகி சமதர்ஷனத்தோடு இருப்பார் என்பதை பார்த்தோம், அனைவரையும் சமமாக பாவிப்பார் என்பதை பார்த்தோம். இப்படி இருக்கும் ஒரு சாங்கிய யோகி சமபாவனையோடும் இருப்பார் என்பதையும் பார்க்க வேண்டும். அதாவது சமபாவனை என்றால் கர்மயோகத்தின் அடித்தளமாக இருப்பது சமபாவனை என்று ஏற்கனவே பார்த்தோம். அது போலவே இதே அத்தியாயத்தில் நேரடியாக நமக்கு ஞான யோகத்தை, நேரடியாக சாங்கிய யோகத்தை பின்பற்றுவது கடினம். இதுவே நம்ம கர்மயோகத்தை பின்பற்றி அந்த கர்மயோகத்தின் வழியாக சாங்கிய யோகத்தை பின்பற்றினோம் என்றால் அது சுலபமாக இருக்கும் நமக்கு. ஏனென்றால் கர்மயோகத்தில் நம்ம பின்பற்றும் அந்த சமபாவனையானது ஞான யோகத்தில் உதவியாக இருக்கும். நம்ம மனதுக்குள்ள அந்த மகிழ்ச்சி, துயரம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி போன்ற அந்த துவந்தங்கள் போன்ற இரட்டைகள் இடமிருந்து நம்ம தூரமாக இருந்தோம், அதற்கு அப்பாற்பட்டிருந்தோம் என்றால் நமக்கு அந்த சாங்கிய யோகம் சுலபமாக கிடைக்கும் என்பதை கிருஷ்ணர் ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார். அது போலவேதான் இந்த ஸ்லோகத்தில் அதே ஸ்லோகத்தின் ஒரு கனெக்ஷனாக, அதன் தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகம் இருக்கு. இது என்ன சொல்றார் என்றால், ஒரு சாங்கிய யோகி ந பிரஹஸ்யேத் பிரியம் பிராப்ய நோத்விஜேத் பிராப்ய சாப்ரியம்,
தனக்கு பிடித்தது கிடைத்தால் ஆனந்தப்பட மாட்டார் ஒரு சாங்கிய யோகி. இதுவே தனக்கு பிடிக்காதது கிடைத்தால் அதற்காக துக்கப்படவும் மாட்டார். தனக்கு பிடித்தது கிடைத்தால் சந்தோஷப்பட மாட்டார், தனக்கு பிடிக்காதது கிடைச்சால் துக்கப்பட மாட்டார் நம்மளோட சாங்கிய யோகி. இப்படி ஒரு சமபாவனையோடு இருப்பவர் சாங்கிய யோகி என்று அழகாக முதல் வரியில சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அடுத்த வரியில அவர் சொல்ற விஷயம் என்ன என்றால், ஸ்திர புத்திர சம்மூடோ பிரம்மவித் பிரம்மனிஷ்டிதா. இப்பேற்பட்ட சாங்கிய யோகிகள் ஸ்திரமாக ஒரு உறுதியோட அந்த பரபிரம்மத்தையே தன்னோட மனதுக்குள்ள வச்சிருப்பா. அந்த பிரம்மத்தை பற்றியே தன்னோட மனதுக்குள்ள தியானம் செஞ்சுட்டே இருப்பா, தியானித்துக் கொண்டே இருப்பா. இப்படி அந்த பரம்பிரம்மத்தை, அந்த இறைவனை, அந்த கடவுளை தன்னோட மனதுக்குள்ள வைத்திருக்கும் இந்த சாங்கியர்கள் எப்பொழுதும் அந்த இறைவனின் சிந்தனையிலே இருந்து இறுதியில் அந்த இறைவனையே சென்று அடைவா. பேர்பட்ட சாங்கிய யோகிகள் மகான்களாக சித்த புருஷர்களாக இருக்கிறார்கள் என்று போற்றி இந்த இடத்தில் சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 18வது, 19வது மற்றும் 20வது ஸ்லோகங்களுக்கு உண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.